அமுதா அண்ணே, அமுதா, சமைக்கும் போது கவனமா இருக்க மாட்டியா? போன் பார்த்துட்டே சமைச்சியா? என்ன இல்லண்ணே, நான் கவனமா தானே சமைச்சேன். பூரி சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. நீங்க இருந்தா எனக்கு சமைச்சு கொடுத்துருப்பீங்க. ஏன்னா எண்ணெயில பொரிக்கிற எதையும் என்ன செய்ய விட மாட்டீங்க. சரி, இன்னைக்கு நாமளே பூரி செய்யலான்னு சட்டியில எண்ணெல்லாம் ஊத்தி சமைக்க போனேன். திடீர்னு கை சுட்டுடுச்சுண்ணே. என்னப்பா அது? என்ன நீ எண்ணெய் சட்டியில இருக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கும் அமுதா. என்ன ஈரக்கையோட பொரிய போட்டியா? சரி வா நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம். இல்ல நீ, பக்கத்து வீட்ல MBBS படிக்கிற பொண்ணு வந்து ஆயின்மெண்ட் போட்டுட்டு போனாங்க. இப்ப கொஞ்சம் ஓகே அண்ணி. ஆமாப்பா, நம்ம மஞ்சுவோட பொண்ணு டாக்டருக்கு கடைசி வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்குல்ல, அந்த பொண்ணுதான். அமுதா வலியில கத்துறத பார்த்துட்டு மருந்து போட்டு விட்டுச்சு. இப்ப பரவாயில்லன்னு சொல்றா. வேலை முடிஞ்சு களைப்பா வந்திருப்பீங்க, நீங்க கிளம்புங்கப்பா, நேரம் ஆகுதுல்ல. புரியுதா? உங்க அம்மா எப்படிமா இருக்காங்க? மாமா எல்லாருமே நல்லா இருக்காங்க. அமுதா இப்படி வலியில இருக்கும்போது எப்படி அவளை விட்டுட்டு போக முடியும்? டேய், ஏதாவது வேணும்னா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்க மாட்டியா? பூரி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா அண்ணன் ஆர்டர் பண்ணிருக்க மாட்டானா? என்ன நீ இப்ப பாரு கைய எப்படி சவந்திருக்கன்னு. நான் உன் அளவுக்கு இல்லைனாலும் சமைக்க கத்துக்கணும் இல்லண்ணே. அதெல்லாம் பொறுமையா கத்துக்கலாம் அமுதா, ஒன்னும் அவசரம் இல்ல. இனிமே அண்ணி உனக்கு டெய்லி சமைச்சு கொண்டு வர, ஓகேவா? டெய்லியா? அது சரி. இது பாருங்க, இது மட்டும் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஏன் இப்ப தெரிஞ்சா என்ன? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்க எங்க அம்மாவுக்காக எங்க வீட்ல வந்து இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, நான் என்னோட குடும்பத்துக்காக இது கூட பண்ண மாட்டேனா? சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அமுதாக்காக நான் போய் பூரி சுட போறேன். உங்களுக்கும் வேணும்னா யோசிச்சு சொல்லுங்க, நான் போய் சமைக்கிறேன். நீ போம்மா, உனக்கு தோன்றத சம. மாமாவுக்கு பசிக்குது. பூரிக்கு மாவு ஏற்கனவே ரெடியா தான் இருக்கு. ஆமா அண்ணி, எனக்கும் ரொம்ப பசிக்குது அண்ணி. அது சரி, குடும்பமா எல்லாரும் ஒண்ணு சேர்த்துட்டீங்களா? சரி, நானும் சரண்டர் ஆயிடுறேன். புனிதா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா வரவா? கண்டிப்பா தேவைப்படும். அண்ணே, என்னைக்காவது நான் கிச்சன்ல இருக்கும்போது ஹெல்ப் பண்றேன்னு வந்திருக்கியா? அப்பா, அண்ணனை பாத்தீங்களாப்பா? அமுதா, என் போன்ல சார்ஜ் கம்மியா இருக்கு, நீ கொஞ்சம் சார்ஜ் மட்டும் போட்டுடுறியா? சரிங்க அண்ணி. சரி மாமா, நான் போய் சமைக்கிறேன். இவ்வளவு மாவு போதுமா? நான் உங்களை கேட்கவே இல்லையே. உப்பு? ஏய், அதை வைங்க. இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும், கொடுங்க. இல்ல, கோவத்துல ஒருவேளை என் பங்கு எனக்கு கிடைக்காம இருந்துட்டா அதுக்கு தான் கூடவே ஹெல்ப் பண்ணலான்னு ஒரு நல்ல எண்ணத்துல வந்துட்டேன். நான் வேணா கொஞ்சம் என்ன கொஞ்சம் ஃப்ரீயா பண்ண விடுறீங்களா நீங்க? மாமா, உங்க புள்ளைய பாருங்க. ஹலோ, சரி, நீங்க வேலையை பாருங்க, நான் போறேன். ஹலோ சார், எங்க கிளம்புறீங்க? இங்கேயே இருங்க. நீங்க தான் பூரிக்கு மாவெல்லாம் தேய்ச்சி கொடுக்கணும். ஏங்க, உங்க போன் தான் அடிக்குது. கொஞ்ச நேரம் சிரிச்சிடக்கூடாது. மிஸ்ஸஸ் மரகதத்துக்கு மூக்கு மேல வெறுத்துரும். என்ன சார், மாமியாருக்கு ஒரு மரியாதை இல்லாம பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? ஏன் மாமியார நான் பேர் சொல்லக்கூடாதா? பேர் சொல்லதான் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் அவங்க பேரை சொல்ல நான் அவங்க மாப்பிள்ள, அவங்க என் அத்தை. எங்களுக்குள்ள நீங்க வர வேண்டாம், புரியுதா? ஓ, அவ்வளவு பாசமா இருக்காதா?